Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சாரி கேட்டுடுறேன். பிகாஸ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ பண்ணி. இப்போ நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுற டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து 3 AM. ஓகேங்களா? இப்போ இந்த டைமுக்கு தான் வீடியோ மேக் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது. பிகாஸ் வந்து டே டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பவரை கட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு வேக் பண்ணுற மைண்ட் செட்டும் போயிடுது, வீடியோ மேக் பண்ணுற மைண்ட் செட்டும் போயிடுது. ஓகேவா? கரெக்டாக சொல்லணும்னா அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இங்கே வந்து ஒரு ஃபாலிங் வெஜன் வந்து கிரியேட் ஆகிருக்குது. இதை வந்து பிரேக் அவுட் பண்ணோம். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் சொன்னது 450, அதாவது இந்த ரேஞ்ச் போயிட்டு மார்க்கெட் வந்து எகெயின் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து இந்த லெவலில் இருந்துச்சு மார்க்கெட். நம்ம சொல்லும்போது வந்து 391 390 இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்தால் நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம். ஸோ சொன்னபடி வந்து இந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்து அது வந்து ஃபோல் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் கரெக்டாகவே வந்துட்டு நம்மளுடைய லெவல், ஓகேவா, நம்ம கொடுத்த அந்த 0.656 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் பெர்ஃபெக்டாக வந்து அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து அகெயின் வந்து ஃபோல் ஆகி இப்போ வந்து ஒரு பழைய இடத்துல வந்துட்டு இருக்குது. ஓகே, இதுக்கப்புறமா வந்து இது என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு, இந்த வீடியோ வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிடுச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் நம்ம இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணோம். பட் நமக்கு இதில் நடக்காம போன விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த சப்ளை சோனை வந்து அது ரெஸ்பெக்ட் பண்ணதை. ஆனால் இந்த சப்ளை சோனை வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். மறுபடியும் மார்க்கெட் வரும்போது எவ்வளோ தான் அப்பாய் வந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து மேலே கண்டினியூஸ் ஆகும். ஓகே, இப்போ அந்த வீடியோனுடைய லிங்கை வந்து இதில் ஐ பட்டனில் கொடுக்குறேன். வேணும்ன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கான இந்த வீடியோலாம் மேக் பண்ணலாம். நம்மளுடைய இது வரைக்குமே வந்து 3 or 4 அனலைசஸ் வந்து பண்ணியிருப்போம். கோல்டுக்குரியது அண்ட் யூஎஸ் டிக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு 2-3 வீடியோ பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி தான் வந்து மூவ் ஆகிடுச்சு. அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், இதில் வந்துட்டு டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். இதை ஏன் இந்த லெவல் வரைக்கும் போகும்னு சொன்னேன். இங்கேருந்து எகெயின் வந்து ஏன் ஃபோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இதிலே பார்த்தா தெரியும், நான் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஏன் ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணினேன் அப்படின்னு கேட்டால், ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வரும்போது வந்து இந்த லெவலை நான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்தேன். ஸோ அந்த நான் ரெசிஸ்டன்ஸை எடுத்த காரணத்தாலேயே அந்த லெவலை தொட்ட அந்த மார்க்கெட் வந்து அங்கேருந்து வந்து ஃபோல் ஆகிருக்குது. ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து பையாக சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சப்ளை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் வந்து எங்கேயுமே கிடைக்கல. ஓகேவா? ஸோ அந்த டிமாண்ட் கிடைக்காததுனால நமக்கு இப்போதைக்கு வந்துட்டு பை சான்ஸ் வந்து இல்லை. எகெயின் வந்து இந்த மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இருந்து, ஓகேவா, எகெயின் ஒரு சப்ளை வந்து வச்சுட்டு வர மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 1 days or 2 days வந்து இதே மாதிரி ஃபோல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எகெயின் மார்க்கெட் இந்த லெவலுக்கு வந்துட்டு, அதாவது 0.536 அந்த லெவலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.